இந்த சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு சாமி. மனிதர்கள் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இந்த சந்தோஷத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் பண்றாங்களே, அது காரணம் என்ன? சந்தோஷம் என்பது நிறைய வகைப்படுது. பயாலஜிக்கலா சொல்லணும்னா ஒரு சுருளிராஜ படத்துல பார்த்தேன் சார். சாமி வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும், ஒரு குடிசைக்குள்ள உட்காந்து அவர் கேட்கும், சுருளிராஜன் கேட்கும், உனக்கு என்ன வேணுங்கிறப்ப, எனக்கு குடிசை கொடுத்துருக்க, சாப்பாடு கொடுத்துருக்கேன், நாங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கோம், இதுக்கு மேல என்ன வேணும், போதும் சாமி பாரு. போதும் என்ற உள்ளத்தை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியாதப்பா. முருகர் வழிபாடு, முருகரை பற்றி சொல்லுங்க சாமி. என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் அப்படின்னா யாருன்னா 48 முறை ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை சொல்லி முருகா எனக்கு உனது காட்சி கிடைக்க வேண்டும் சொல்லி உருக்கத்தோடு பண்ணீங்கன்னா 48 நாளுக்குள்ள முருகனின் காட்சி கிடைக்கும். சத்தியமாக இந்த அரோகரா இந்த மந்திரத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குன்னு சொன்னீங்க சாமி, அது என்ன சார்? வார்த்தைகளில் அல்ல மந்திரம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. இந்த சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு சாமி. மனிதர்கள் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இந்த சந்தோஷத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் பண்றாங்களே, அது காரணம் என்ன சாமி? அது எப்படி நம்ம கடந்து வர்றது? காய்த்த மரம் கல்லடி போடு, கடந்து வாங்க, அவ்வளவுதான். இல்ல இன்னொருத்தர் மேலதான் சந்தோஷம் வைக்கிறது தப்போ? இவங்களாலதான் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த பொருள் சந்தோஷம் என்பது நிறைய வகைப்படுது. பயாலஜிக்கலா சொல்லணும்னா நிறைவுக்கு பேர் சந்தோஷம், அவ்வளவுதான். தன் நிறைவுக்கு பேர் சந்தோஷம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, பதட்டம், படபடப்பு, ஆங்ஸைட்டி, சம்பாதிக்கிறது. ஐஃபோன் வாங்கிட்டீங்க, எப்படி இருக்கு? ஒரு கையில ஒரு ஐபோன் இருக்கு, எப்படி? ஒரு நிமிட சந்தோஷம், அந்த ஒரு நாள் சந்தோஷம் இருக்கு. லைஃப் லாங் சந்தோஷத்தை பத்தி இப்ப நான் பேசல, சந்தோஷத்தை பத்தி பேசுறேன். இப்ப ஐபோனை பாத்துட்டீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும். அது எங்க இருந்து வந்தது? அது ஏதோ நடக்குதுல சந்தோஷம்னா, அப்ப பாடியில ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். டோபமைன் செக்ரேஷன் நடக்குது. ஏன் நடக்குது? ஏக்கம் நிறைவு பெற்றது, அதனால் அந்த ஹாப்பினஸ் வந்தது. இப்ப ஹாப்பினஸ்ன்றது என்னன்னா ஏக்கத்தினுடைய நிறைவுன்னு அர்த்தம். அப்ப எப்போதெல்லாம் ஒருவன் புரிதலிலோ இல்ல அந்த பொருளை அடைந்தோ இல்ல தானாக புரிந்தோ தன்னிறைவு பெறுகிறானோ சந்தோஷம் தானா வந்துடும். ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷம் போயிடும். ஏன் ஓடுறீங்களா? எங்க சந்தோஷம் இருக்கு? ஓடுறதுல என்ன சந்தோஷம் கிடைக்கும்? மூச்சு தான் வாங்கும். நிறைவு பெறும்போது அந்த சந்தோஷம் கிடைச்சிடும். அப்ப இதெல்லாம் சிற்றின்பங்கள், சின்ன சின்ன சந்தோஷம். பேரின்பம் லேட் ஆகும், ஆனா பேரின்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பயணம் பண்ணும்போது, தர்ம காரியத்தில் இருக்கும்போது, அன்னதானம் செய்யும் போது, யோக பயிற்சிகள் மேற்கொள்ளும் போது, பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழும்போது பேரின்பத்துக்கு நீங்க போக வேணாம், அது உங்களை தேடி வந்துடும். ஏன்னா அது வெளியில இருந்து வர்றது இல்லை, உள்ளுக்குள்ள இருந்து தானாக ஊற்றெடுப்பது. கொட்டாய் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வாயை திறக்கணுமா இல்ல ஆக்சிஜன் கம்மியாகணுமா? ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா கொட்டாவி தானாகும். அது போல நமக்கு காலையில மலம் கழிக்கணும் அப்படின்னா வயிற்றுல வந்து அந்த மலம் அதிகமா சேரணும். அப்ப மலம் தானாக வந்து விடும். கரெக்ட் தான் நான் சொல்றது. இட்ஸ் a சிஸ்டம், இட்ஸ் a process. இட்ஸ் a process. இப்ப சந்தோஷம் கிடைக்கணும்னா என்ன பண்ணும்? தன்னிறைவாறு சந்தோஷம் கிடைச்சு. இது பை ப்ராடக்ட் தான். நீ இதுக்கு போராடாதீங்க, நீ முதல்ல நிறைவு பெறுப்பா. நான் எப்படா நிறைவு பெற இவ்வளவு ஆசை இருக்கு, நீ தான் அதை சீர்படுத்தணும், நீ தான் பக்குவப்படுத்தணும். எது வேணும், எது வேணாம், இது எங்க கொண்டு போய் நிறுத்தும், ஒரு 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 டைம்ல என்ன கிரியேட் பண்றேன்னா அது எங்க வரைக்கும் நீ கொண்டு போய் நிறுத்தும். அப்ப நான் அதுக்கு எதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும்? எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண முடியாது. ஓரளவுக்காவது அசஸ்மெண்ட்ல போகும். குருட்டு நம்பிக்கையில போகக்கூடாது. குருட்டு நம்பிக்கையில போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கால்குலேட்டிவா கிளாரிட்டியோட பயணம் பண்ணணும். கிளாரிட்டி. நீ என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இது எங்க போகுதுன்றதும் தெரியணும். எனக்கு என்ன அவசியம்ன்றதையும் தெரிஞ்சு அதுக்கு பயணம் பண்ணணும். அதுதான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க போல தெரியுது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்ப புரியுதா? வந்துட்டீங்க பாருங்க. இப்ப என் வேலையை சின்னது பண்ணிட்டீங்க நீங்க. அது சூப்பரான இப்ப நீங்க சொன்னது எக்ஸாம்பிள். போதும் அப்படின்னாலும் நிறைவுனாலும் ஒரே அர்த்தம் தான். ஆமா ஆமா ஆமா. அப்ப போதும்னா பொன் செய்யும் மருந்து. அதை விட ஹாப்பினஸ் இல்ல. அது பொண்ணுக்கும் மீறின மருந்து, பெண்ணுக்கும் மீறின மருந்து. போதும். அந்த போதுன்றது அவ்வளவு சீக்கிரம் வராது. அனுபவத்துல வரும், புரிதல்ல வரும், ஆராய்ச்சி, சுய ஆராய்ச்சியில வரும், தன்னை ஆராய்தல்ல வரும், தன்னை அறிதல்ல வரும். ஒரு சுருளிராஜ படத்துல பார்த்தேன் சாமி வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும், ஒரு குடிசைக்குள்ள உட்காந்து அவர் கேட்கும், சுருளிராஜன் கேட்கும், உனக்கு என்ன வேணுங்கிறப்ப, இல்ல இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சாப்பாடு அடிக்கணும் பாரு, உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு எது கொடுக்கணும்னு சக்தி இருக்கு, உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன சாமி வேணும், ஒண்ணுமே வேணாம், எனக்கு குடிசை கொடுத்துருக்க, சாப்பாடு கொடுத்துருக்கேன், நாங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கோம், இதுக்கு மேல என்ன வேணும், போதும் சாமி பாரு.
இவர் போதும்ட்டாரு. போதும் சொல்லிட்டாரு. அந்த அம்மா திருப்பி ரிப்ளை கொடுக்கும். நான் சர்வசக்தி படைத்தவள், யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவேன். ஆனால் என்னாலேயே கொடுக்க முடியாதது எது தெரியுமா? அது என்ன தாது? போதும் என்ற உள்ளத்தை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியாதப்பனே. நான் எவ்வளவோ உயிரினங்களை படைச்சிருக்கேன். மனுஷனுக்கு எது வேணுமோ கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா போதும்ன்ற மனசை மட்டும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு போதும் என்கின்ற முடிவில் இறைவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டார். எனக்கு போதும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். அதனாலதான் தன்னிறைவு இருக்கிறதுலே பெரிய சக்தி. இந்த அன்னதானத்தை கூட சொல்லுவாங்க சாமி, மனுஷன் போதும் சொல்ற ஒரு விஷயம் உணவு தானே சொல்றேன். ஏன்னா வயிற்றுல இடம் இல்லைன்னா போதும்லாம் சொல்ல மாட்டோம். தன்னிறைவுல தான் எல்லா சக்தியும் இருக்கு. நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. முருகர் வழிபாடு, முருகரை பற்றி சொல்லுங்க சாமி நம்ம உறவுகளுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் அப்படின்னா யாருன்னா, ஒவ்வொரு மனிதனும் முருகர் நிலையே தான் நீங்க கடந்து கடந்து வரீங்க. ராஜாவாக ஒரு காலத்துல வாழ்வீங்க, பழனியில ராஜா அலங்காரம். சில நேரத்துல ஓட்டாண்டியா வாழ்வீங்க, அவரே கோவணம் கட்டிட்டு நிற்கக்கூடிய அந்த வாழ்க்கை. சில நேரத்தில் நியூட்ரல் ஸ்டேட்ல இருப்பீங்க, சந்தோஷமா வாழக்கூடிய அந்த வாழ்க்கை காலம். இப்போ குமரனா இருக்கிறாரு முருகன்னா நீங்க தான் குமரனா இருந்து வளர்ந்து வரீங்க. யாரை இறைவன்? 4 பேருக்கு நல்லது பண்ணாதான் இறைவன், 4 பேருக்கு கெடுதல் பண்ணா இறைவன் இல்லை, அதான் ஈவில்னு சொல்லிடுறோம். அப்ப என்னன்னா, அந்த குணாதிசயங்கள் இறைத்தன்மையை சார்ந்த குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள அதிகமாகும் போது நீங்கள் முருகனாகவே மாறுகின்றீர்கள். இதை நான் லாஸ்ட் தைப்பூசத்திலே ரொம்ப தெளிவா பேசியிருந்தேன். விந்து சக்தியிலிருந்து கிரியேட் ஆகி வேல் தத்துவத்திலிருந்து உண்மையாகவே அந்த அரோகரா எப்படி செயல்படுகிறது. முருகர் என்பவர் கடவுள் அல்ல, தத்துவம். அது ஒரு கிளிம்ஸா கூட நம்ம உறவு சொல்லுங்க. என்ன சுருக்கமா சொல்லிட்டீங்க, அந்த கிளிம்ஸா கூட நம்ம உறவு சொல்லுங்க சார். வேல் என்பது என்ன? பெண்கள் கொடுக்கக்கூடிய விந்து சக்தியை குழந்தையா கன்வெர்ட் பண்ணி தராங்க. பட் அந்த விந்து சக்தி என்பது கவனிச்சா தலைப்பரட்டை வடிவத்தில் இருக்கு. அது ஒரு வேலினுடைய வடிவம் தான். அப்ப என்ன, அது பாதுகாத்து நிற்குமா? வேல் நிக்கும் அப்படின்னா வேலே முன்னாடி நிக்கும்ன்றது கிடையாது. உனது உயிர் சக்தி அதிகமாக இருக்கும்போது, ஆண்களுக்கு விந்து சக்தி, பெண்களுக்கு சுரோனித சக்தி அதிகமாக விரயம் செய்யாமல் இருக்கும்போது, தட் இஸ் அ ஃபியூயல் சோர்ஸ். எரிபொருள். எதற்கான எரிபொருள்? உண்மையை பார்ப்பதற்குண்டான எரிபொருள். உள்ளுக்குள்ள நெருப்பு எரியணும்னா எண்ணெய் ஊற்றணும். எந்த எண்ணெய்? நீங்க நினைக்கிற நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெல்லாம் ஊற்ற முடியாது. உங்கள் உயிர் சக்தியாகிய உங்கள் விந்து அல்லது சுரோனித சக்தி தான் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஞானத்தீக்கு உண்டான எரிபொருள். அப்ப முருகர் என்பவர் யார்னா, விந்து கட்டுப்பாட்டுடன் இருந்து மாதம் 2 முறை மட்டும் உறவு வைத்து, திருமணத்துல இருக்கிறவங்க சரி, whoever it may be, மாதம் 2 முறை போகம் செய்து அதிகமாக விந்து விரயம் செய்யாமல் இறை சிந்தனையில் தர்ம காரியங்களுடன் வாழும்போது, ஒவ்வொரு வயசை கடக்கும் போது முருகரனுடைய ஒவ்வொரு தத்துவத்தை கடந்து வரீங்க. ஒரு கட்டத்தில் முருகர் எங்கே இருந்து வந்தார்? ஈஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய, தந்தைக்கு முந்தியவர், நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். அப்ப தோன்றியவர்னா அங்க இருந்தாரு, அதாவே இருந்தாருன்னு அர்த்தம். அப்போ குமரனாக, அழகாக, ராஜாவாக, வேடனாக நீ இப்படியே பயணம் பண்ணிட்டு வர 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 ஒரு புரிதல் வரும்போது, எங்கிருந்து வந்தீங்களோ மீண்டும் ஈஸ்வரனிடமே சென்று சேர்கின்றீர்கள். முக்தி. குமரன் வடிவம் ஏன் கொடுத்தாங்கன்னா, வாழ்க்கைக்கு எளிமையா புரியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். நல்லா கவனிங்க, சிவனை பிடிக்கிறவங்களோட முருகரை பிடிக்கிறவங்க தான் உலகம் ஃபுல்லா ஜாஸ்தி இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. மலேசியால 90% முருகரை பிடிக்கும். இங்கே தமிழ்நாட்டுல முருகரை பிடிக்கும். எனக்கு முருகரை, சிவனை பிடிக்காதுன்னு கிடையாது. கொஞ்சம் டஃபஸ்ட் காட். அவர் ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டமான கடவுள். டிசிப்ளின் ஜாஸ்தி தலைவன் கிட்ட. யாருக்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. முருகர் அப்படி இல்லை, உருக்கத்தோட வேண்டினா வந்துருவாப்ல. உண்மையாகவே நம்ம பரம்பொருள் யோகம் 48 நாட்கள் காலை 3:20 to 4:20 உட்கார்ந்து பரம்பொருள் யோகம் யூடியூப்ல போட்டீங்கன்னாவே வரும். அந்த லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வேற யாரோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா பாத்தீங்கன்னா தெரியும். 48 நாட்கள் தவம் செய்து, தவத்தினுடைய இறுதியில் 48 முறை ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை சொல்லி, முருகா எனக்கு உனது காட்சி கிடைக்க வேண்டும் சொல்லி உருக்கத்தோடு பண்ணீங்கன்னா 48 நாளுக்குள்ள முருகனின் காட்சி கிடைக்கும். சத்தியமான உண்மை. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்லணும்? அது இருந்தா கொடுங்க சாமி, நம்ம லிங்க்ல கூட போட்டுருவாங்க, வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் கொடுத்து வரேன். நான் கொடுக்க சொல்றேன். பரம்பொருள் யோகமும் நான் கொடுக்குறேன், ஈவன் அந்த வாசி யோகமும் கொடுக்குறேன். இது ஏன் இதெல்லாம் டெலீட் பண்ணா, தேவையில்லாதவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா டெலீட் பண்ணேன். பட் ஒருவேளை இப்போ மக்கள் பயனடையட்டும், உறவுகளும் பயனடையும், நான் அப்படி நினைச்சுதான் முன்னாடியுமே போட்டேன். பட் நிறைய என்ன கண் கூட ஒரு சில தவறான விஷயங்களை பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க கேட்கறதுனால அந்த 2 லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அது போக அந்த பாடி ஹீட் வீடியோவுமே சேர்ந்து கொடுக்குறேன். அந்த யோகா பயிற்சி பண்ணும்போது அந்த பாடி ஹீட் கம்பல்சரி
மெயின்டைன் பண்ணணும், அந்த பயிற்சி பண்ண சொல்லுங்க. நிச்சயமா சாமி, நிச்சயமாக மாபெரும் மாற்றங்களை அவர்கள் காண்பார். நிச்சயம். அந்த அரோகரா அந்த மந்திரத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குன்னு சொன்னீங்களா சாமி, அது என்ன சாமி? ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்கு, தெரியும்? தெரியும் தெரியும் சாமி. இப்போ ஆ அப்படின்னா ஒரு மாத்திரை, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வருதுன்னா 2 மாத்திரை வரும், அரை மாத்திரைலாம் இருக்கு. ஆமா. அதுபோல அரோகரா அப்படின்றது ஒவ்வொரு வார்த்தையும் இமேஜினேஷன்ல ஒன்னோட நம்ம கனெக்ட் பண்றோம். இப்போ அரோகரான்னு சொல்லும்போது இமேஜினேஷன்ல எனக்கு என்ன கனெக்ட் ஆகுது? எனக்கும் வேல் கனெக்ட் ஆகுது, முருகருடைய ஃபேஸ் கனெக்ட் ஆகுது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அரோகரான்னு சொல்லும்போது முருகர் சார்ந்த அந்த ஐகான்ஸ்ல முருகர் சார்ந்த அந்த ஆங்கர் ஃபீல்ட்ஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா ஆங்கர் ஃபீல்டுன்னா என்னன்னா அந்த அந்த ஒரு உருவம், அந்த ஒரு சின்னம், அந்த ஒரு நினைவோட கனெக்ட் ஆகும்போது அந்த லீனியேஜ்ல இது நாள் வரைக்கும் சேமித்து வைக்கப்பட்ட மொத்த சக்தி அந்த நேரத்துல வேலை செய்யும். அரோகராவை எத்தனை பேர் இத்தனை வருஷம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது வாழ்ட்டுல ஏத்துற மாதிரி தான் எனர்ஜி நான் தான் சொன்னேன், மனம் பிராணன் வாக்கு இது 3 தான் சக்தியேன்ட்டா தான் எனர்ஜின்ட்டு. உலகம் ஃபுல்லா எத்தனை பேர் அரோகரா சொல்லியிருப்பாங்க, எத்தனை டைம் சொல்லியிருப்பாங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்களோட கீவேர்டு தான் இறைவனை சென்று அடைவதற்குண்டான அந்த நுழைவாளை துறப்பதற்குண்டான சாவின்ற அதான் கோட்வேர்டு. அந்த அரோகரா சொல்லும் போது கனெக்ட் ஆக மாட்டீங்க, அரோகராவை உருக்கத்தோட சொன்னீங்கன்னா கனெக்ட் ஆகும். வார்த்தைகளில் அல்ல மந்திரம், வார்த்தைகள் உணர்வுடன் சேரும் போதுதான் அது மந்திரம். சூப்பர். வார்த்தைகள் மட்டும் மந்திரம் ஒருபோதும் ஆகாது. சூப்பர் சூப்பர் சாமி. உணர்வுனா என்ன அடுத்த கேள்வி வேற கேட்பாங்க, அப்புறம் அது வேற கமெண்ட்ல வரும். உணர்வுனா வேற ஒண்ணும் இல்ல, உருக்கம். உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடான்னு சொல்றீங்கன்னா உண்மையாவே நீ கஷ்டப்பட்டா தான் அதை சொல்லணும். இல்லை நீ உண்மையாவே கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா சொல்லனா கூட பிரச்சனை இல்லை, ரிசல்ட் கிடைச்சிரும். கஷ்டமே படாம உன்னை பார்த்தா கஷ்டமா இருக்குடா நடிக்காதீங்க. பாவனைனா ஏமாத்துறது இல்லை. நான் என்ன சொல்றேனோ என்ன கமாண்ட்ல உன்னை நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை 100% உண்மையா நான் நிறைவேற்றுறதுக்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பேர் பாவனை. புரியுதா? புரியுது 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 சார், புரியுது சார். தைப்பூசம் 2026 பிப்ரவரி மாசம் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி பண்றீங்க மதுரையில். அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு. இந்த நியூஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்ல நம்ம கார்த்திக் சி சாரோட எல்லாம் பேசுறேன். அது நான் தெரியும். கடந்த வருடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கு, டொனேஷன் மற்றவங்க கிட்ட வாங்கி நடத்துறது இல்லை. அது ஏன்லாம் கேட்காதீங்க, நடத்துறது இல்லை. ஓகே, ஆல் ஃபார் குட். ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் இருந்தப்போ இறைவனுடைய அனுகிரகத்தில் நிறைய வாலண்டியர்ஸோட சப்போர்ட்ல நிறைய நன்கொடையாளர்கள் மூலமாக வந்து தைப்பூசம் இதுக்கு முன்னாடி சென்னையில் பண்ணோம், அப்புறம் போன வருடம் கோயம்புத்தூர்ல வந்து பண்ணோம். சரி, இங்கே அனௌன்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். பிப்ரவரி 1ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 2000 நபர்களுக்கு வந்து மதுரையில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தில் வந்து தைப்பூசம் வந்து செய்யலாம் என்று வந்து இருக்கிறோம். முழுக்க முழுக்க இது ஆன்மீகம் சார்ந்து தான் இந்த முறை வந்து இருக்க போகிறது. எப்பயுமே நம்ம அரசியல் சார்ந்து வந்து பண்ண போறதில்லை. பட் இந்த முறை ஆன்மீகம் சார்ந்து இன்னும் ஆழமாக எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லாம முருகனுடைய தத்துவத்தை, அந்த ஆற்றலை, அந்த சக்தியை வரக்கூடிய எல்லாரும் உணரணும்னு நினைக்கிறேன். போன முறையெல்லாம் பண்ணதோட இந்த முறை இன்னும் பிரம்மாண்டமா சிறப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த முறை நம்மளோட சொந்த செலவுல எந்த ஒரு நன்கொடைகள் எதுவும் வந்து பெறாமல் முருகனுக்காக வள்ளலாருக்காக பூசத்தன்று ரெகுலரா தைப்பூசம் நம்ம பண்ணிட்டு இருக்க ரெகுலரா கண்டினியூ பண்றோன்றனால கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும். இருந்தாலும் பரவாயில்ல, இது எடுத்த காரியத்தை சிறப்பாக வந்து செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால வரக்கூடிய எல்லாருக்குமே இலவசமாக அன்றைக்கு நயன தீட்சையும் வந்து கொடுக்கப்பட வந்து இருக்கிறது. குண்டலினியை மேல் எழுப்பக்கூடிய ஒரு பயிற்சியும் வந்து இருக்கிறது. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல அடுத்தடுத்த கட்டம் பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான பயனாளிகள் உலகம் எங்கிலும் போன டைமே சுவிட்சர்லாந்து, மலேசியா, ஜெர்மனி, ஹாங்காங்ல எல்லாம் இருந்து சென்னையில் வந்து கலந்துருந்தாங்க. ஸோ இன்னும் அஃபிஷியலாக இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதை நான் ரெடி பண்ணலை. அதை உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன சொல்லணும்னா பிப்ரவரி 1 தைப்பூசம் மதுரையில் நிச்சயமாக செய்கிறோம். வரக்கூடிய 2000 பேருக்கும் மிகப்பெரிய லெவலில் ஆன்மீக அனுபவத்தை வந்து கொடுக்க போகிறோம். வரக்கூடிய எல்லாருக்கும் இலவச உணவும் அன்னதானம் அன்று இரவே வந்து வழங்கப்பட இருக்கிறது. உங்ககிட்டயே ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறேன், நீங்களும் மறக்காம வந்து கலந்துக்க. நிச்சயமா லைவே போடுவோம் சாமி நம்ம சேனல்ல. அவ்வளவுதான, சிறப்பா பண்ணிடுறோம், விடுங்க. நிச்சயமா நீங்க ஆசைப்பட்டீங்க. இந்த முறை வந்து நமது விருப்பம் போல நம் மக்கள் அனைவரும் இந்த தைப்பூசத்தை மிக சிறப்பாக பார்த்து கண்டுகளிக்க வேண்டும். லைவாவே பார்த்து வந்து போன டைம் நம்ம சேனல்ல போட்டோம், இந்த டைம் நீங்க வந்து தாராளமாக வந்து ஒளிபரப்புங்க. நீங்களும் கூட இருங்க, அங்க நடக்கக்கூடிய அனுபவங்களை பாருங்க. அந்த அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வந்து மக்கள் கிட்ட வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது இன்னும் நீங்க வந்து பகிர்ந்துக்கங்க. நம்ம பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஃபாலோவர்ஸ் மற்றும் பரம்பொருள் யோகிகள் மற்றும் ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய எந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி
ஈவினிங் நடக்க இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தைப்பூச திருவிழா நிகழ்வை 2026ஆம் ஆண்டு நிகழ்வை வந்து நமது சேனல்ல தாராளமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அன்அபிஷியல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமா சாமி, அக்ரிமெண்ட் இதுக்கு பேசினாலே போதும். இதுதான் அக்ரிமெண்ட். நிச்சயமா சார், நிச்சயமா. அதே மாதிரி இந்த ரெட்ரீட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க, அது 10 பேர் தான் சூஸ் பண்றீங்க, நிறைய பேர் கூட சூஸ் பண்றல. அது என்ன சாமி, இந்த 10 பேருக்கு என்ன நடக்க போகுது அங்க? பரம்பொருள் பர்சனாலிட்டிஸ் அதுக்கு பேரு. அதாவது ஆளுமைகளை மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் எல்லாரும் அவர்கள் செய்யக்கூடிய வேலை மனநிலைக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு நிலையில வந்து இருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி ஆஃப் பீப்புளை வந்து சூஸ் பண்ணி ஒரு அரசனை சரிப்படுத்த அந்த நாடு மொத்தமும் சரியாகிவிடும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஆமா ஆமா. அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே. அப்போ இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாருன்னா அவளுக்கு கீழே ஒரு 3000 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்ப நான் 3000 பேருக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை, இந்த ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா போதும். இது போல சொசைட்டியில ஓரளவுக்கு, நான் பண ரீதியாக சொல்லல, குவாலிட்டி ரீதியா அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் நம்மகிட்ட சிஸ்டம் இருக்கு, மற்ற விஷயங்கள் இருக்கு. அது போக ஒரு சில விஷயங்களை இன்டர்வியூ பண்ணி தான் வந்து அது நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அப்பேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 நபர்களை மட்டும் வைத்து, அது நார்மலான கிளாஸ் மாதிரி இருக்காது, நம்ம ஊட்டியில தான் வந்து பண்ண போறோம். இந்த டைம் வெறும் 10 பேர் தான்றதால இது ஒரு ஹை டிக்கெட் ஈவெண்ட். ஸோ அதனால ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வருகின்ற ஜனவரி 16, 17, 18 ஊட்டியில ஒரு வில்லால ரெட்ரீட்டா வந்து பண்றோம். ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான ஆன்மீகத்தை இப்படிலாம் அணுகலாமான்ற அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது நாள் வரையும் இத்தனை வருஷம் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலமா பண்ணப்பட்ட நார்மல் யாத்திரைகள் மூலமாகவோ இல்லை நார்மல் ரெட்ரீட்ஸோ, மலேசியா சிங்கப்பூர்லாம் பண்ண ரெட்ரீட்ஸ் மாதிரி இல்லாமல் இது முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ப்ரைவேட்டாக, ரொம்ப ஒரு பேக்டாக, ரொம்ப ஃப்ரீயாக, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக எலக்ட்ரிஃபைங்காக இருக்கக்கூடிய ஒரு 3 நாட்களாக வந்து இது வந்து இருக்க போகிறது. ஸோ இதில் கலந்துக்க முடியாது, ஏன்னா ஃபுல் ஆயிடுச்சு. எகைன் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகைன் ஒரு 10 பேருக்கு வந்து பிளான். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, சண்டை வேற போடுறாங்க, என்ன நீங்க எங்களெல்லாம் சூஸ் பண்ண மாட்டீங்கன்னு. அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்காது. அந்த விஷயங்களை பார்த்து தான் வந்து இது பணத்தை வைத்து மட்டும் முடிவு செய்வது அல்ல. ரிசல்ட்ஸ் வரணும்ல, எண்ட் ஆஃப் தி டே. அந்த உயிருக்கு நான் கொடுக்கறேன்னா நீ எத்தனை உயிர் அதனால நல்லா இருக்கு அப்படி பார்த்து அதான் ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் அதானே. சோ அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ அதனால இதுல கலந்துக்க முடியாதவங்க மன்னிக்கணும். ஏப்ரல்ல இப்பவே அதையும் அனௌன்ஸ் மட்டும் பண்ணிடுறேன். சோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஆபீஸ் நம்பர் நீங்க கீழே போட்டுருங்க சாமி, எப்பயும் போட்டு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததுல தாராளமா கலந்து. நிச்சயமா. இப்ப காசி யாத்ரா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிப்ரவரி 23 இருந்து 28 வரைக்கும் காசி, அயோத்தியா, புத்தர் ஞானம் அடைந்த அந்த இடம், கயா, திரிவேணி சங்கம், இந்த இடத்துக்குலாம் வந்து சுத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து இன்னும் புக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இந்த காசி யாத்திரையில என்ன சாமி சிறப்பு இருக்கும் வர்றவங்களுக்கு? நீங்க அங்க கிளாஸஸ் எடுப்பீங்களா? அவங்க வழி கிளாஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இது சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. அங்க வந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது முழுக்க முழுக்க அனுபவம் சார்ந்தது. இது சொல்ல முடியாது, உணர்வு சார்ந்த விஷயங்கள். என்ன ஒண்ணு பேசுவேன், வேற என்ன பண்ணுவேன், நடப்பேன் உங்க கூட, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, தூங்குவேன், அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் பேசுவேன், வேற என்ன பண்ணுவீங்க, எனர்ஜி கொடுப்பேன். இதுல என்ன பெருசா இருக்கு? இது வெளியே பார்த்தா பெருசு இல்லாத மாதிரி தெரியும், இது உள்ள ஒண்ணு பண்ண அது உங்களுக்கு புரியாது. நிச்சயமா அதை அனுபவிக்கும் போது தான் புரியும். இப்ப இந்த மதுரைக்கு வரவங்களும் சரி, காசி யாத்திரைக்கு வரவங்களும் சரி, அதே நம்பர்ல தொடர்பு கொண்டு பேசிக்கலாமா? வேற எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தானே, ஒரே ஆபீஸ் தானே, தாராளமாக இதுக்கே வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். நிச்சயமா சாமி. நான் கேட்க வந்த கேள்வி நிறைய சாமி, கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தேன் கேட்கறதுக்கு. ஆனா நான் நீ கேட்ட கேள்வியே வேற. அதற்கு என்ன இப்படி நான் அதை கேட்க ஆரம்பிச்சா இதனாலதான் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, எங்க நம்ம ஒண்ணு நினைப்போம், நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் அது என்ன நடத்தணும் இருக்கோ அதான் நடக்குது. இப்ப எனக்கு இன்டர்வியூ டைம் இவ்வளவு நேரம் தான் நம்ம பிளான் பண்ணோம். ஆனா இப்ப அந்த டைம் இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கேக்குறேன்னா, இப்ப இந்த நேரத்தை இப்ப என்னால திருப்பி வாங்க முடியாது. அப்ப இந்த நேரத்துக்குள்ள என்ன நடக்கணும்ன்றத அவர் டைரக்ட் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க எழுதி வச்ச கேள்வியிலும் நிறைய கேள்வியா, நல்லா இல்லாத கேள்வி, அதுக்குள்ளலாம் நான் வரல. இந்த நேரத்துல இந்த தகவல் தான் மக்களுடைய காதுக்கு போய் சேரணும்ன்றது என்னுடைய அசம்ஷன் இல்ல, உங்களுடைய டிட்டர்மினேஷனும் இல்ல. அவன் தான் முடிவு. இல்ல இப்ப புரிஞ்சுதா? இப்ப ஒத்துக்கலாம். இப்ப ஒத்துக்கிறீங்களா? ஆமா, இயக்கம் தான் பண்றோம். எவ்வளவு நாளா நீங்க வந்து கேட்கணும் இருந்தீங்க. ஆனா நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணிருந்தீங்க. அந்த கேள்விக்கு எல்லா பதிலும் இப்ப நான் சொன்ன பதிலையே அடங்கிருக்கும். எல்லா வீடியோஸும் கேட்டேன். நீங்க ஆழமா கவனிச்சீங்கன்னா இப்ப தெரிஞ்சிடும். நீங்க பேசின அத்தனை வீடியோஸும் கேட்டு அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் எழுதி வச்சிருந்தேன். பட் எதையுமே கேட்க முடியல. நம்ம கேட்ட கேள்வி அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து கேட்க கொட்டிட்டு இருந்துச்சு. வாழ்த்துக்கள். நீங்க அடுத்த கட்டமாவது அடுத்த முறையாவது நீங்க எழுதி வச்ச கேள்விகள்லாம் சீக்கிரம் கேட்டு முடிக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணி. நிச்சயமா சாமி, நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க.